ரீசேலிங்னா என்ன, ரீசேலிங் டிப்ஸ் என்ன, நம்ம எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறது, டெய்லி எப்படி அதால் ஒரு 500 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சோஃபியா. இன்றைக்கி நம்ம பிஸ்னஸ் டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ டாபிக் உள்ள போயிடலாமா? ஓகே, ரீசேலிங்னா என்ன அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மள பல லேடிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ரீசேலிங் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட மந்த்லி இன்கம்னு பார்த்திங்கன்னா அவங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற அளவுக்கு கூட மேக்ஸிமம் வராது. ஏன் இப்படி ஆகுது, இதனால் எப்படி கம்மியான இன்கம் வருதுன்னு பார்த்திங்கன்னா அவங்கள ப்ரமோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ரீசேலிங் பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி தன்னை தானே அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த 2 விஷயத்தால் தான் அவங்களுக்கு இன்கம் கம்மியாக வருது. ஸோ அவங்க எப்படி அவங்க பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணணும், எப்படி அவங்க இன்கம் அதிகப்படுத்தணுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முன்ன காலத்துலலாம் ரீசேலிங் எப்படி நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரர்கிட்டேயோ, அதாவது மொத்தம் தயாரிக்கிறவங்கக்கிட்டேயோ, ஒரு மேனுஃபேக்சரர்கிட்டேயோ, இல்லைனா அதிகமாக கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கக்கிட்டேயோ ஒரு சிறிய அளவு ப்ராடக்டை நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ணுறதை தான் நம்ம ரீசேலிங்னு சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த காலத்துலன்னு பார்த்திங்கன்னா ரீசேலிங்க்குன்னு தனியாக இடமோ ஒரு வீடோ எதுவுமே தேவை கிடையாது. ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இந்த இடத்துல குறையுது. அப்படிங்கிறப்ப ரீசேலிங் பண்ணுற எல்லாருமே ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணோம், அதில் இருக்கிற ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணோம், சேல்ஸ் பண்ணோன்னு இல்லாமல் நம்ம சின்னதாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த ஷாப்பை எப்படி ப்ரமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் பெரிய அளவில் யோசித்தோம் அப்படின்னா நமக்கு ஐடியாஸும் நிறையா கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது உங்களை நீங்களே எப்படி மேன்மைப்படுத்திக்கிறது, எப்படி இந்த விஷயத்தில் அப்டேட் பண்ணிக்கிறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் என்னென்ன ப்ராடக்டை ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எல்லா ப்ராடக்டையும் சேல்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமலே போயிடும். ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு பிராண்டிங்கையும் லோகோவையும் நீங்கள் உருவாக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் கேஎம் அவுட்ஸ் வேர்ல்டுன்னு வச்சுருக்கீங்களா, அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பிராண்டிங்கையும் உங்களுக்குன்னு ஒரு லோகோவையும் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டால் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னென்ன ப்ராடக்டை நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம், என்னென்ன ப்ராடக்டை ரீசேலிங் பண்ண போகிறோங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமரை நல்லா புரிஞ்சு வச்சுட்டா தான் நம்ம ப்ராடக்டை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கோ சேல்ஸ் பண்ணுறதுக்கோ நிறைய ஈஸியாகவே இருக்கும். கஸ்டமருக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்க எந்த நோக்கி அவங்களோட இது இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஜென்ஸுன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்க பிராண்டிங்காக போட தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிராண்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க, அந்த பிராண்டிங்காக வாங்கணுன்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ ரீசேலிங் ஆப்புன்னு பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நான் உங்களுக்கு பெஸ்ட்டு ரீசேலிங் ஆப் எதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள், அதில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். க்ளோரோடு அதில் பார்த்திங்கன்னா மெட்டர்னிட்டி வேர் ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக இருக்கும் மற்ற ரீசேலிங் ஆப்பை விட. அதுக்கப்புறம் ஷாப் 101ன்னு பார்த்திங்கன்னா வாட்ச் ரொம்ப அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும் பிராண்டடாக. மீஷோன்னு பார்த்திங்கன்னா சாரீஸ், குர்த்திஸ் இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ரீசேலிங் ஆப்பை நம்பாமல் நீங்கள் இந்த மாதிரி 4-5 ரீசேலிங் ஆப்பில் நீங்கள் இது பண்ணலாம். இது எல்லாமே நல்ல ரீசேலிங் ஆப் தான். 100% இதில் பேமெண்ட் வருது. நான் யூஸ் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எப்படி உங்கள் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணணும். வாட்ஸ்அப்புன்னு சொன்னோடனே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 100, 200, 300ன்னு சொல்லி ஸ்டேட்டஸில் வச்சிடுறீங்க. அப்படி இருக்கிறப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஸ்டேட்டஸை பார்க்கணுன்னு தோணாது, இரிட்டேட் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா இது ரொம்ப ஸ்பீடான ஒரு லைஃப், அதனால் இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண யாருக்குமே டைம் இல்லை. ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, ஆசையை தூண்டுறது மூலமாக தான் நம்ம லாபம் அடைய முடியணும். அந்த விஷயத்த தான் நீங்கள் இங்கே பண்ணணும். உங்களை நீங்கள் அவங்க மனசில் பதிய வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷெடியூலை ரெடி பண்ணுங்கள். மண்டே அப்படின்னா அண்டர் 300 ருபீஸோட சாரீ எல்லாம் ஒரு 10 டிஸ்பிளே பண்ணுங்கள். உங்களுக்கே பார்க்க எது அழகாக இருக்குன்னு தெரியும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற கேட்லாக்ஸ் எல்லாம் கொடுங்க. அதுக்கப்புறம் டியூஸ்டே அந்த மாதிரினா கிட்ஸோட ட்ரெஸ், வெனஸ்டே அப்படின்னா மென்ஸோட ட்ரெஸ், இந்த மாதிரி அண்டர் 300, அண்டர் 500 அந்த மாதிரி நீங்கள் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாருமே உங்களோட ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க. ஸோ
70 பேர் உங்கள் காண்டாக்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல 3 பேர் தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி கம்மியாக வச்சிங்கன்னா 70 பேரில் 60 பேர் உங்களை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஒருத்தவங்க ஒரு தடவை ப்ராடக்ட் வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்கள கரெக்டாக கைட் பண்ணி அவங்களோட எல்லா டீட்டெயில் காண்டாக்ட்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வைங்க. உங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் கேட்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதை யூஸ் பண்ணுங்கள். அதில் ப்ராடக்டோட பிக்சர், கேட்லாக், அதுக்கப்புறம் அமௌண்ட், இது எல்லாமே தெளிவாகவே போட முடியும். அப்படிங்கிறப்ப உங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்புக் வரலாம். ஃபேஸ்புக்கில்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. இந்த ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுங்கள். அதுலேயுமே நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறது கரெக்டாக டிஸ்பிளே பண்ணணும். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், கசமுச்சான் இருந்தால் நமக்கு அது இங்கே வாங்கணுங்கிற எண்ணமே கண்டிப்பாக வராது. ஸோ எல்லா ப்ராடக்டையும் சேல்ஸ் பண்ணாமல் கிளாத்திங்னா கிளாத்திங் அந்த மாதிரி நீங்கள் வேணால் உங்களுக்கு 2-3 பிராண்டிங் கூட இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆர்டராக நீங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபேஸ்புக் பேஜில் ப்ரமோட் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் யூடியூப்பில் உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வீடியோவாக மேக் பண்ணி டிஸ்பிளே பண்ணுங்கள், அதாவது அப்லோட் பண்ணுங்கள். இது மூலமாக உங்களுக்கு ஒருவேளை மானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னா 2 இன்கம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் சீக்கிரமாகவே வளர்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் கூகுள் மை பிஸ்னஸ் ஆப். அந்த கூகுள் மை பிஸ்னஸ் ஆப்பில் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி நிறைய ஃப்ரீ ஃப்ளாகிங் கூட இருக்குது. அதில் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி உங்களோட ப்ராடக்டெல்லாம் போட்டு வைங்க. இதெல்லாம் நம்ம பெருசாக காசு கொடுக்க போகிறதும் இல்லை, இன்வெஸ்ட் பண்ண போகிறதும் இல்லை. ஜஸ்ட் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த வேலைகள் எல்லாம் பண்ண போகிறோம். இதெல்லாம் எப்படி அப்படின்னா, ஒரு எம்டியாக இருக்க லேண்டில் விதைகளெல்லாம் போட்டு வச்சா கொஞ்ச நாள் கழித்து அது செடியாவோ மரமாவோ ஆகி கண்டிப்பாக நமக்கு அது ஒரு நன்மையை கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக ஆகும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாலாம் இப்போ அதிகமாக நீங்கள் போஸ்ட் போட உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிற இந்த ப்ரமோட் ஆப் எல்லாமே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண முடியலைன்னா கூட வீக்லி 2-3 அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ உங்கள் பிஸ்னஸ் இன்னும் பெருசாக ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் போய் நீங்கள் இதை வாங்குங்க ரிலேஷனெலாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட நீங்கள் தொடர்ந்து உங்கள் ப்ராடக்டெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு இரிட்டேட் ஆயிரும். அப்போ அந்த பொருளை வாங்கணுங்கிற நேரம் வந்தால் கூட நம்மளை அவங்க தேட மாட்டாங்க. ஸோ அந்த வேலையை கண்டிப்பாக பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், நீங்கள் இப்படி ரீசேலிங் பண்ணிகிட்டே இருக்கிறத தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஃபர் பண்ணலாம். அதாவது உங்களுக்குன்னு ஒரு ரெஃபரல் கோடு இருக்கும். இப்போ உங்கள் பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு இந்த மாதிரி நானும் ரீசேலிங் பண்ணட்டான்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அவங்கள உங்கள் ரெஃபரல் கோட் மூலமாக ரெஃபரல் பண்ணிங்க அப்படின்னா அது மூலமாகவும் உங்களுக்கு இன்கம் வரும். அவங்க சேல்ஸ் பண்ண ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அதுவும் உங்களுக்கு ஒரு இன்கம். ஸோ நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங் டேஸில் நம்ம நிறையா பிஸ்னஸ் டிப்ஸ் பார்க்கலாம், நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.